ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அதை பற்றி பண்ணணும்னு சொல்லிகிட்ருக்கீங்க. யாருக்கு அது பண்ணலாம், யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது? ஸோ இது ஒரு ஐடியா இருந்தால் அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து வெல் எக்ஸாம்பிள்டு இருப்பாங்க. நிறைய பேர் அந்த பிராண்ட் தெரியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர், இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய பிராண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் தேவையே இல்லை. எதுக்குன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சேல் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த சினாரியோ இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து உங்களோட ஆடியன்ஸை வந்து ரீட்டைன் பண்ணாலே போதும். அதுக்கு நீங்கள் வந்து அந்த கஸ்டமருக்கு நார்மலாக நீங்கள் கொடுக்குற திங்ஸ், இப்போது பேக் கொடுக்குறது, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணாலே போதும். அந்த கஸ்டமர் ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடுவாங்க. யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா வந்து இப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் தேவைப்படும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்ன சின்ன ஹோட்டல் வச்சுருக்காங்க, சின்ன சின்ன கடை வச்சுருக்காங்க, கிளாத்திங் இண்டஸ்ட்ரி, சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு அடுத்த லெவலாக ப்ரொமோஷன் பண்ணணுன்னா இது நீங்கள் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வந்து கன்வர்ஷன் அங்கே நிறைய கிடைக்கும். ஓகேவா? இவங்க ஆடு பண்ணால் உங்களுக்கு வந்து லீட் கன்வர்ஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இதில் பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக வரும்னா அப்படி கிடையாது. ஜஸ்ட்டு டிராஃபிக், இப்போது இன்ஸ்டாவில் நம்மளோட பேஜ் வந்து வியூ பண்ணுவாங்க. அது மூலமாக நம்மளோட பிராண்ட் அவேர்னஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஃபெமிலியர் பிராண்டுக்கு நீங்கள் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், காசா கிராண்டே பாருங்கள். இப்போ காசா கிராண்ட் எல்லாம் தேவையில்லாமல் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது தேவையே இல்லை அவங்களுக்கு எல்லாமே. இப்போ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே பை பண்ணிடுவாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா டிவி ஆட்ஸ் அவங்க நார்மலாக பண்ணாலே அவங்களோட சேல் கண்டிப்பாக ஆகிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் தேவையில்லை. பட் அவங்க ஒரு ரீசனுக்கு பண்ணலாம். ஓகேவா? எதுக்குன்னா அவங்களோட ஃபினான்ஸ் சம்திங் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுன்னு இருப்பாங்க. அதனால் அவங்க பண்ணிக்கலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ் கேட்டாலே பார்த்திங்கன்னா 40,000 50,000. இப்போது நான் ரீசெண்டாக ஒருத்தவங்க கேட்டிருந்தேன், 2 lakhs கேட்டிருந்தாங்க. 2 lakhs நமக்கு வந்து அது தேவையே இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 2 lakhs நீங்கள் கொடுத்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அந்த 2 lakhsக்கு அதே பேமெண்ட்டு உங்களோட ஆடுக்கு நீங்களே பண்ணிங்கன்னா உங்கள் சைட்டும் க்ரோத் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆட் ஸ்ட்ரென்த்தும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபேஸ்புக் ஆட், இன்ஸ்டா இல்லை கூகுள் ஆட் பண்ணிங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு கூகுள் ஆட் பண்ணிங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு உடனே டேரெக்ட் கஸ்டமர் உங்களுக்கு வருவாங்க. சரியா? ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அவங்களோட லிமிட்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்மளோட லிமிட்ஸ் எவ்வளோ இருக்குது, என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணணுன்னா மேக்ஸிமம் 10,000 மேலே எந்த இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் கொடுக்க தேவையில்லை. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000. இப்போ எனக்கு பண்ணணுன்னா நான் வந்து மேக்ஸிமம் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000. அதுக்கு மேலே நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு அவ்வளோதான் வேல்யூ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைலில் போய்ட்டு நம்மளோட ஆடு போவாங்க. எனக்கு அந்த 5,000 கூட நான் என் இண்டஸ்ட்ரிக்கு எனக்கு என் சைட்டுக்கு நான் பண்ணாலே போதும், நான் ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வந்துடுவேன். இதை தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஒரு ரெஸ்டாரண்ட்னா ஓகே, ஏன்னா வந்து வாக் த்ரூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம், பெட்டராக இருக்கும். ஸோ வாக் த்ரூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஓல்டாகிடுச்சு. இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க. எல்லா ஃபுட் பிளாகர்ஸும் வந்து போயிட்டு ரிவ்யூஸ் கொடுக்குறது, நல்லா இருக்கா நல்லா இல்லையோ அந்த ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. ஸோ நல்ல பிளாகரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எல்லா பிளாகரும் நான் பண்ணித்தரேன், காஸ்ட் கம்மியாக பண்ணித்தரேன், அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்பாமல் யாருக்கு தேவை, உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் தேவையா, உங்கள் இண்டஸ்ட்ரியில் உங்கள் நியர்பை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி சர்ச் பண்ணி கொடுங்க. டேரெக்டாக எல்லாம் பண்ணுறாங்க நானும் பண்ணணும்னு பண்ணாதீங்க. ஸோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக அவங்க பண்ண, இப்போது இந்த கம்பெனிக்கு இன்னொருத்தவங்க பண்ணி கொடுத்துருப்பாங்களா, இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் தேடிறீங்கன்னா அவங்க வந்து இன்னொரு வெண்டாருக்கு பண்ணி கொடுப்பாங்க. அவங்க நம்பர் வாங்கிக்கிங்க. ஸோ வாங்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்களா, எவ்வளோ லீட்ஸ் வந்துருச்சு, இதெல்லாம் கேட்டுட்டு பண்ணுங்கள். ஸோ ஏன்னா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ரிட்டர்னாக எப்படி வருதுன்னு பார்க்கணும். சரியா? அதுக்கு வந்து நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா ப்ரீவியஸாக அவங்க பண்ண கஸ்டமரோட நம்பர் வாங்கிட்டு கஸ்டமர்கிட்ட வெரிஃபை பண்ணிவிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். நான் பண்ண வேணான்னு சொல்லலை. உங்கள் இஷ்டம். நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு பண்ணலாம், பெட்டர், நல்ல ரெவென்யூ கிடைக்கும். ஒரு சில இண்டஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி ரெவென்யூ கிடைக்காது. அந்த சர்க்கிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து பண்ண போகிறீங்கன்னா பண்ணுங்கள். ஸோ பண்ணும்போது இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இல்லாமல் டேரெக்டாக அவங்க பண்ணுவாங்க நல்லா வரும் அப்படின்னு நினச்சி எந்த கம்பெனிலையும் இறங்காதீங்க. சரியா? இந்த மாதிரி இறங்குனீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு தெரியாது.
ஸோ அதனால் இதெல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யார் யார் பண்ணலாம், என்ன இண்டஸ்ட்ரி பண்ணலாம், ஸோ எல்லாமே கிளியராக இந்தந்த இண்டஸ்ட்ரி பண்ணலாம், இந்தந்த இண்டஸ்ட்ரி பண்ணக்கூடாதுன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு கேட்குறேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கூட என்னோடய மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.